ஜெர்மனி நாட்டை வலம் வரும் நியோரா மெகா சேல். சாரிகள் 70% முதல், லெகங்கா 50% முதல், சுடிதார் 50% முதல். ஹம்பர்கில் 28ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. மார்ச் 1ஆம் தேதி முன்ஸ்டரில் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை. நியோரா மெகா சேல். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்த உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டில் மிகப்பெரிய தொழிற்சங்கம் பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. ஜெர்மனியின் மிகப்பெரிய தொழிற்சங்கமான வேடி என்ற தொழிற்சங்கமானது தமிழ் தொழிற்சங்கத்தினுடைய அங்கத்தவர்களை பணி புறக்கணிப்பில் ஒன்று ஈடுபடுமாறு வேண்டியிருக்கின்றது. அதாவது இந்த பணி புறக்கணிப்பானது வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை மட்டும் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது நோர்த்-ரைன்-வெஸ்ட்பாடன் மாநிலத்தில் மட்டும் 30,000 இந்த தொழிற்சங்கத்தினுடைய அங்கத்தவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பணி புறக்கணிப்பு நடவடிக்கையின் காரணமாக பொது போக்குவரத்தில் பாரிய அளவு அசௌகரியங்கள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது பல பணிகளில் ஈடுபடுகின்றவர்கள் தமது சொந்த வாகனங்களில் போக்குவரத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை உள்ள காரணத்தினால் வீதி போக்குவரத்தில் பல அசௌகரியங்கள் ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தொடர்ந்து சேவையில் எஸ்பான் மற்றும் ஆர்பிஎன் சொல்லப்படுகின்ற ரீஜனல் பான் போன்ற இந்த பொது போக்குவரத்தினுடைய சேவைகள் தொடர்ந்தும் சாதாரண நிலையில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெர்மனியின் பல மாநிலங்களில் இவ்வகையான பணி புறக்கணிப்பில் ஈடுபடுமாறு இந்த தொழிற்சங்கமானது தமது தொழிற்சங்க அங்கத்தினரை வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியில் சிறுமி ஒருவரை வல்லுறவுக்கு உட்படுத்தி கற்பம் தரிக்க வைத்த சிறிய தந்தையாருக்கு நீதிமன்றம் வழங்கிய தண்டனை தற்பொழுது மேல் நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நோர்த்-ரைன்-வெஸ்ட்பாடன் மாநிலத்தில் உள்ள சீகன் என்ற பிரதேசத்தில் 10 வயதுடைய சிறுமி ஒருவர் தனது தாயாருடைய கணவரினால் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் இந்த 10 வயதுடைய சிறுமியானவர் கருவுற்றிருந்தார். இதே வேளையில் இந்த கருவுற்ற நடவடிக்கைக்கு முக்கிய காரணமாக சிறிய தகப்பனார் இருந்தார் என்று இனம் காணப்பட்ட காரணத்தினால் இவர் கைது செய்யப்பட்டு பின்னர் சீகனில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் குற்றவாளியாக ஆஜர் செய்யப்பட்டிருந்தார். இந்த சீகனில் இருக்கின்ற மாவட்ட நீதிமன்றமானது இந்த 38 வயதுடைய இந்த சிறிய தந்தையாருக்கு 8 வருட கடூழிய சிறை தண்டனையை விதித்திருந்தது. இவ்வாறு 8 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட இந்த சிறிய தந்தையாரானவர் இந்த மாவட்ட நீதிமன்றத்தின் தண்டனைக்கு எதிராக ஜெர்மனியின் உச்ச நீதிமன்றத்தை நாடியிருந்தார். தற்பொழுது ஜெர்மனியின் உச்ச நீதிமன்றமானது மாவட்ட நீதிமன்றமானது வழங்கிய 8 வருட கடூழிய சிறை தண்டனையானது சட்டத்துக்கு அமைவாக உள்ளதாக தெரிவித்த காரணத்தினால் தற்பொழுது இந்த 8 வருட கடூழிய சிறை தண்டனையானது சட்ட ரீதியான வலுப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். ஜெர்மனி நாட்டில் முறைகேடாக சமூக உதவி பணத்தை பெற்று மோசடி புரிகின்றவர்களை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. ஜெர்மனியில் சமூக உதவி பணத்தை முறைகேடான முறையில் பலர் பெற்று வருகின்ற காரணத்தினால் தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கமானது இது சம்பந்தமாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பாராளுமன்றத்தில் புதிய சட்டம் ஒன்றை நிறைவேற்ற உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த புதிய உத்தேச சட்டத்திற்கு ஆதரவாக CDU மற்றும் SPD போன்ற கட்சிகள் தங்களுக்கிடையே இணக்கம் ஒன்றை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இவ்வாறு சமூக உதவி பண மோசடியில் ஈடுபடுகின்றவர்களை இனங்காணுவதற்காக டாட்டன் போலீசாயம் சொல்லப்படுகின்ற நிறுவனம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கமானது 10.5 மில்லியன் யூரோக்களை இவ்வகையான நடவடிக்கைகளுக்காக முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சமூக உதவி பணத்தில் வாழுகின்றவர்களை வேலைகளில் ஈடுபடுமாறு வேண்டுவதற்காக அரசாங்கம் பல புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக
செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அதாவது இவர் ஒருவர் சமூக உதவி திணைக்களமானது ஒரு நபருக்கு சமூக உதவி திணைக்களத்தில் சமூகம் அளிக்குமாறு எழுத்து மூலமாக வேண்டி 2 தடவைகள் இந்த சமூக உதவி பணத்தில் வாழுகின்றவர்கள் சமூக உதவி திணைக்களத்திற்கு நேரடியாக ஆஜராமல் விட்டால் இவருக்கு வழங்கப்பட்டு வருகின்ற சமூக உதவி பணத்தில் 30% சமூக உதவி பணத்தை நீக்குவதற்கு இந்த புதிய உத்தேச சட்டமானது இடமளிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் 3வது தடவையாகவும் சமூக உதவி பணத்தில் வாழுகின்றவர் சமூக உதவி திணைக்களத்துக்கு வருமாறு வேண்டியும் சமூக உதவி திணைக்களத்துக்கு சமூகம் அளிக்காது விட்டால் இவருக்கு வழங்கப்படுகின்ற சமூக உதவி பணமானது முற்றாக இடைநிறுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் சமூக உதவி பணத்தில் வாழுகின்றவர் சமூக உதவி திணைக்களமானது சமூக உதவி பணத்தில் வாழுகின்ற நபருக்கு ஒரு தொழிலில் ஈடுபடுமாறும் தனது உத்தேச விண்ணப்பத்தை தயாரிக்குமாறு வேண்டி இந்த நபரானவர் இவ்வாறான உத்தேச விண்ணப்பத்தை சமர்ப்பிக்காமல் விட்டால், அதாவது வேட்புமனு சொல்லப்படுகின்ற இந்த நடவடிக்கையில் ஈடுபடாவிட்டால் இவர்களுக்கு 150 யூரோக்கள் சமூக உதவி பணத்தில் குறைவாக வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் வெகு விரைவில் உத்தேச சமூக உதவி பணத்தை திருத்த சட்டமானது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வருகின்ற மார்ச் மாதம் இறுதியில் இது நடைமுறைக்கு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெர்மனி நாட்டில் 8000 பேரின் வதிவிட அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் கடந்த 2025ஆம் ஆண்டு 8000க்கு மேற்பட்ட கூடிய வதிவிட விசாவானது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது கூடுதலாக கிழக்கு ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்தவர்களுடைய இவ்வாறான வதிவிட விசாக்களே இல்லாமல் செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது கடந்த ஆண்டு ஜோர்ஜியன் நாட்டைச் சேர்ந்தவர்களுடைய 671 பேருடைய விசாக்கள் மற்றும் அல்பானிய நாட்டைச் சேர்ந்தவர்களுடைய 661 பேருடைய விசாக்களும், துருக்கி நாட்டைச் சேர்ந்தவர்களுடைய 618 விசாக்களும், அல்ஜீரியா நாட்டைச் சேர்ந்தவர்களுடைய 103 விசாக்களும், மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்தவர்களுடைய 470 விசாக்களும், வியட்நாமி நாட்டைச் சேர்ந்தவர்களுடைய 426 விசாக்களும், செர்பிய நாட்டைச் சேர்ந்தவர்களுடைய 381 விசாக்களும் மற்றும் சிரிய நாட்டைச் சேர்ந்தவர்களுடைய 261 விசாக்களும் இவ்வாறு செல்லுபடி அற்றதாக மாற்றப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவர்களுடைய நடவடிக்கைகள் சட்டவிரோதமான முறையில் இருந்த காரணத்தினால் இவ்வாறு இந்த வதிவிட விசாக்கள் ரத்து செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பரடைஸ் டோட்முண்ட். ஜெர்மனியின் கடந்த அரசாங்கத்தில் சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு அமைச்சானது வீடுகளில் வெப்பமூட்டிகளுக்கான புதிய சட்டம் ஒன்றை நிறைவேற்றியிருந்தது. அதாவது புதிதாக வீடுகளில் வெப்பமூட்டியை உருவாக்கும் பொழுது 65 விதமான வெப்பமூட்டிகள் சுற்றுப்புறச் சூழல்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த புதிய வெப்பமூட்டிகளுடைய நிர்மாணங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று இந்த சட்டத்தில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கமானது இவ்வகையான நடைமுறையை ரத்து செய்கின்ற வகையில் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது எண்ணெயில் இயங்குகின்ற வெப்பமூட்டிகள் மற்றும் கேஸ் என்று சொல்லப்படுகின்ற வாயுகளில் இயங்குகின்ற வெப்பமூட்டிகளை புதிதாக வீடுகள் கட்டும் பொழுதோ அன்றைய வீடுகளில் புதிதாக நிர்மாணிக்க முடியும் என்றும் SPD மற்றும் CDU கட்சியானது தங்களுக்கிடையே ஒரு இணக்கப்பாடை கண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஏற்கனவே பாமபொம்பு என்று சொல்லப்படுகின்ற புதிய கட்டுமானத்துக்காக அரசாங்கம் வழங்கி வருகின்ற மானியமானது தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. கடந்த அரசாங்கத்தினுடைய இவ்வகையான வெப்பமூட்டி சட்டத்துக்கு எதிராக பாரிய அளவில் எதிர்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் தற்பொழுது இந்த புதிய அரசாங்கமானது இவ்வகையான நடவடிக்கைகளில் சில நெகிழ்வுத்தன்மைகளை மேற்கொள்வதற்கு தங்களுடைய இணக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இனி உலக செய்திகள். ரஷ்யாவானது உக்ரைன் மீது போர் தொடுத்து 4 ஆண்டுகள் முடிவடைந்துள்ள நிலையில் ரஷ்யாவானது உக்ரைன் மீது பாரிய அளவு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. அதாவது உக்ரைனானது அணு ஆயுத உற்பத்தி தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாக ரஷ்யாவுடைய உளவு அமைப்பினருக்கு தகவல் கிடைத்ததாகவும், இதேவேளையில் இவ்வாறு உக்ரைனானது அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தால் உக்ரைன் நாடானது பாரிய விளைவுகளை சந்திக்க வேண்டிய வரும் என்று ரஷ்யாவானது தனது செய்தியில் தெரிவித்துள்ளதாக
இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. ஆரம்பத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முதல் ரஷ்யாவானது உக்ரைன் மீது போரை தொடர்ந்த பொழுது உக்ரைன் நாட்டைச் சேர்ந்தவர்களில் 10% ஆண்களே எதிர்த்து போரிடுவார்கள் என்று ரஷ்யாவானது தப்பு கணக்கொன்றை போட்டிருந்ததாக பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவுடைய உளம் அமைப்புகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யாவானது போர் தொடுக்கலாம் என்று ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவுடைய உளவு அமைப்புகள் கருத்து தெரிவித்திருந்த நிலையிலும் கூட உக்ரைன் நாடானது இவ்வகையான கருத்தை மிகவும் காத்திரமான நடவடிக்கையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் இந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் நாடு போன்றவர்கள் இந்த கருத்துக்கு ஏற்புடையதான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவுடைய உளவு அமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்ததாக சில பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். இல்ல சரி, ஓகே பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள. அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி நாட்டை வலம் வரும் நியோரா மெகா சேல். சாரிகள் 70% முதல், லெகங்கா 50% முதல், சுடிதார் 50% முதல். ஹம்பர்கில் 28ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. மார்ச் 1ஆம் தேதி முன்ஸ்டரில் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை. நியோரா மெகா சேல்.